வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் நம்ம இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் தரப்புலேருந்து ஜிடிஎஸ்க்கான ரிசல்ட்டை இன்றைக்கி அப்டேட் பண்ணிட்டாங்க. அந்த ரிசல்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த பிடிஎஃப்பில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா இல்லையா, அப்படி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எந்த டேட்டில் கூப்பிட்ருக்காங்க, அங்கே போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனை ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்தோன்னே அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்து ஜூலை 2024 ஷார்ட் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். இதை தமிழ்நாடு ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் ஷார்ட்டட் கேண்டிடேட்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த லிஸ்ட்லேயே மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, லிஸ்ட் 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்து முடிச்சு இதுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வர அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக நடத்தி முடிச்சிருவோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இன்னிலிருந்து அந்த 3ஆம் தேதிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டாக்குமெண்ட் ப்ராசஸ்க்கான ஒர்க்கிங் போய்கிட்டு இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது நீங்கள் ஆன்லைனில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுத்து அப்டேட் பண்ணீங்களோ அதோட 2 செட்டு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ் செட் பண்ணி நீங்கள் வச்சுருக்கணும். அதுக்கு 2 டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒன்ஸ் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் டிவிஷன், ஆஃபீஸு, போஸ்ட் நேம், நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் அப்ளை பண்ணீங்க, அதுக்கப்புறம் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இதான் முக்கியமானது. உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு தான் நீங்கள் செக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நிறைய இருக்குது தேட முடியல அப்படின்னா மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சர்ச்சுக்கான ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பரை நீங்கள் அதில் டைப் பண்ணி கூட ஈஸியாக உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த பிடிஎஃப்பில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பிடிஎஃப்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம வாட்ஸ்அப், டெலிகிராம் குரூப்லையும் கொடுத்துருக்கேன். வேணா நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.